ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் கேக் தான். இந்த ஃப்ரூட் கேக் ஆல்கோஹால் இல்லாமல் பண்ணுறது, அப்புறம் எக்லெஸ். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துருங்க. இதோட ஃபுல் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ரைட் ஃப்ரூட் மிக்ஸ்சரில் ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி 1 மணிக்கூர் சோக்காக வச்சுருங்க. ஒரு மிக்சிங் பவுலில் சுகர், அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க்கு, இது மில்க் மேட், அதுக்கப்புறமா ஆயில், நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம், மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, வெண்ணிலா, இவ்வளவு ஆட் பண்ணி ஒரு விஸ்கை வச்சு நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ரெகுலர் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு, கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் இவ்வளவும் ஆட் பண்ணி ஒரு விஸ்கை வச்சு லேசாக மெல்லமாக கம்பைன் பண்ணுங்கள். ஓவராக பீட் பண்ணாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு கம்பைன் ஆன உடனே ஒரு ஸ்பேச்சுலாவை எடுத்து அதை வந்து நீட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ சைடில் உள்ள வரமாவெல்லாம் எடுத்து நீங்கள் நீட்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற ட்ரைட் ஃப்ரூட் மிக்ஸ்சரையும் ஆட் பண்ணி லைட்டாக கம்பைன் பண்ணிடுங்க. இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதனால் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இவ்வளோ தான் நம்மளோட எக்லெஸ் பேட்டர் ரெடி. பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ண பேக்கிங் பேனில் இந்த பேட்டரை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் வச்சு நீங்கள் வந்து இது ஒரு 50 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் கூட ஆகலாம், ஒவ்வொரு அவன் டெம்பரேச்சரை பொறுத்து. கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. கேக் வெளியே பேக் ஆனதுக்கப்புறமாட்டு வெளியே எடுத்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் வந்து இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சம் ஜாம் வந்து மெல்ட் பண்ணி அதை ப்ரஷ் பண்ணேன். அது ஒரு ஸ்டிக்கி சர்ஃபஸ் மாதிரி நமக்கு கொடுக்குமா. அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஏதாவது ட்ரைட் ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்ப்ரிங்கிள்ஸு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட மாய்ஸ்ட் எக்லெஸ் ஃப்ரூட் கேக் ரெடி. இது வந்து ஒயிட் ஃப்ரூட் கேக்குன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா இதில் வந்து நம்ம கேரமல் எதுவுமே ஆட் பண்ணல. ஒரு சிம்பிளான ஃப்ரூட் கேக், நல்ல கிறிஸ்மஸ் ஃப்ளேவரோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி நிறைய ஃப்ரூட் கேக்ஸ் என் பிளாகில் இருக்குது. அதோட லிங்க்குமே கீழே ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.